டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அன்பு மாணவர்களே, ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். ஆங்கிலம் வாசித்தல் பயிற்சி. இந்த வீடியோவும் உங்களுக்கு மிகவும் முக்கியமானது. இதில் உங்களுக்கு ஒரே மாதிரியான உச்சரிப்புள்ள வார்த்தைகளை கொடுத்துருக்கிறோம். அவற்றினுடைய தமிழ் அர்த்தமும் கொடுத்துருக்குறோம். அதனால் நீங்கள் இதை உச்சரிப்பை கற்றுக்கோங்க. தமிழ் அர்த்தமும் உங்களுக்கு மனசில் பதிஞ்சிரும். கடைசியாக அந்த உச்சரிப்பு எழுத்துக்களையும் நம்ம பார்க்கலாம். சரியா? இப்போ நான் இவற்றை வாசிக்கிறேன், கவனிங்க. பிட்டு, துண்டு. நீங்களும் திருப்பி சொல்லுங்க, ஓகேவா? பிட்டு, துண்டு. பிக், பெரிய. பில், கட்டண சீட்டு. பில்லு கொடுக்குறாங்க இல்லையா கடையிலலாம், அதான். பின், சிறு தொட்டி. பிஸ்கெட், பிஸ்கெட் நம்ம சாப்பிட்ற பிஸ்கெட். பிரிக், செங்கல். பிரிஸ்க், சுறுசுறுப்பு. சில், குளிர்ச்சி. சின், முகநாடி. சிப், துண்டு. இதனுடைய பன்மை தான் சிப்ஸு. நம்ம சாப்பிட்றோம் இல்லையா சிப்ஸு, உருளைக்கிழங்கு சிப்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அது சின்ன சின்ன பீஸாக மெல்லிய துண்டுகளாக இருக்கிறனால அதை நம்ம சிப்ஸ் அப்படிங்கிறோம். டிப், முக்கு. ஏதாவது ஒரு திரவத்தில் அல்லது தண்ணீரில் ஒரு பொருளை முக்குவது, மூழ்கடிப்பது, அதுதான் டிப்பு. அது நனைகிற மாதிரி உள்ள அமிழ்த்துறது. டிக், தோண்டு. டிச்சு, குழி. ட்ரில், துவாரமிடு. ட்ரிங்க், குடி. ஃபிட், பொறுத்து. ஃபிக், அத்தி. ஃபின், மீனின் துடுப்பு. ஃபிஸ்ட், முஷ்டி. சரியா? இப்படி காட்டுறாங்கல்ல, இதுதான் ஃபிஸ்ட்டு. இந்த கராத்தைக்கெல்லாம் இப்படி மடிக்கிறாங்க இல்லையா, இது ஃபிஸ்ட்டு. அடுத்தது ஃபில், நிரப்பு. ஃபிக்ஸ், பொறுத்து. கில், மீனினுடைய செவில். அதனுடைய 2 பக்கமும் இருக்கும், வாய்க்கு வலது பக்கமும் இடது பக்கமும் ஒரு இது திறப்பு இருக்கும் இல்லையா, சிவப்பு கலரில் இருக்கும். அதுதான் நம்ம செவில் அப்படிங்கிறோம், ஆங்கிலத்தில் கில். அடுத்த பக்கம் கிரில், பட்டைகளின் தொகுப்பு. கிரில் கேட்லாம் பார்த்துருக்கீங்க இல்லையா, அதுதான். அடுத்தது ஹிப், இடுப்பு. ஹிட், அடி அல்லது தாக்கு. ஹிஸ், அவனுடைய. ஹிம், அவனை. இல், உடல் நலக்குறைவு. ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா என்ன சொல்கிறோம், ஹீ இஸ் இல் அப்படிங்கிறோம், அவர் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாருன்னு. இல்னா கெட்ட அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் உண்டு. இங்கு, மை. நம்ம பேனால ஊற்றுறோம் இல்லையா, அந்த மை. இட், அது இது, ரெண்டுமே இட்டுன்னு தான் ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. கிட், கருவிகளுடைய தொகுப்பு. மொத்தமாக சில கருவிகளை வச்சுருக்காங்க இல்லையா, இப்போ ஸ்பேனர் செட்டு, அந்த மாதிரி பல கருவிகளுடைய தொகுப்பை நம்ம கிட் அப்படிங்கிறோம். அடுத்தது கிட், குழந்தை. ஆட்டுக்குட்டியை கூட கிட் அப்படிங்கிறாங்க. கிச்சன், சமையலறை. கிஸ், முத்தம். கிங், அரசன். கின், உறவு. கில், கொல். நிட், பின்னு. லிவ், வசி. லிஸ்ட், பட்டியல். லிப், உதடு. லிட், மூடி. மில்,
அரவை யந்திரம், நூற்பாலை. அடுத்து மிஸ்ட், மூடுபனி. மிக்ஸ், கலை. நம்ம சில பொருட்களை கலக்கிறோம், அதை மிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மிஸ், தவற விடு, ஒன்றை தவற விடுவது நம்ம என்ன மிஸ்ன்ற வார்த்தை சொல்கிறோம். நிப், பேனா, நிப், அந்த பேனானுடைய முனைப்பகுதி. பிட், குழி. பின், குண்டூசி. பிரிண்ட், அச்சிடு. ரிபன், அது தமிழ்லேயும் ரிபன் தான். ரிவர், ஆறு. சிக், நோயுற்ற. சிப், உறிஞ்சு. சிட், உட்கார். ஷிப், கப்பல். சிஸ்டர், சகோதரி. சின், பாவச் செயல், பாவம் செய்யாத அப்படிங்கிறாங்க இல்லையா, அது. சிங், பாடு, ஏதாவது பாட்டு பாடு அப்படின்னு அர்த்தம். சிக்ஸ், ஆறு. ஆறு என்ற எண்ணெய் குறிக்கிறது. இங்கே உள்ள ஆறு ஓடுகிற தண்ணீர், நதியை குறிக்குது. சரியா? ரிவர் அப்படிங்கிறது. ரிவர்னா ஓடுகிற அந்த ஆறு. இது இங்கே ஆறு என்ற எண். டிப், முனை. டின், நம்ம தகர டின்லாம் இருக்கு இல்லையா, அந்த டின். டில், அதுவரை. த்ரில், விறுவிறுப்பு. திங்க், நினை, ஏதோ ஒன்றை பற்றி நினைக்கிறது. அடுத்தது திங், பொருள். டின், மெலிந்த. விங், இறக்கை. ரிஸ்ட், மணிக்கட்டு. அடுத்தது ஏற்கனவே பார்த்த வார்த்தைகளை பற்றி மறுபடியும் பார்க்குறோம். வார்த்தை இருக்குது, தமிழ் அர்த்தம் இருக்குது, அதனுடைய உச்சரிப்பு எழுத்துக்கள் இங்கே கொடுத்துருக்குறாங்க. சரியா? இது உச்சரிப்பு எழுத்துக்கள். ப, இ, டு, பிட்டு. சரியா? இது மாதிரி ஒன்று ஒன்றா தனித்தனியாக வாசிக்கலை, நான் மொத்தமாகவே வாசிச்சுட்டு போகிறேன் இதை காட்டிட்டு. சரி, ஏன்னா ஏற்கனவே இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவிலலாம் இதை நல்லா உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன், அதனால் இப்போ தேவைப்படாது. சரியா? அப்படி தேவைன்னா இந்த வீடியோவுக்கு முன்னாடி நாங்கள் வீடியோ போட்டோம் இல்லையா, ஒரு 30, 31, 32, அதிலேருந்து 39 வீடியோ வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உச்சரிப்பு எழுத்துக்கள் உங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்துருப்போம். பிக், பில், பின், பிஸ்கெட், பிரிக், பிரிஸ்க், சில். இந்த மாதிரி சிம்பிள் வந்தால் சி அப்படின்னு அர்த்தம். சில். சின், சிப், டிப், டிக், டிச், ட்ரில், ட்ரிங்க், ஃபிட், ஃபிக், ஃபின். ஃபிஸ்ட், ஃபில், ஃபிக்ஸ், கில், கிரில், ஹிப், ஹிட், ஹிஸ், ஹிம், இல், இங்க், இட், கிட், கிட், கிச்சன், கிஸ், கிங். இந்த சிம்பல் வந்து இங்குன்ற ஒரு சிம்பல், அதுக்கான ஒரு குறியீடு. கின், கில், நிட்,
live, list, lip, lid, mill, mist, mix, miss, nib, pit, pin, print, ribbon, river, sick, sip, sit, ship, sister, sin, sing, six, tip, tin, till, thrill. இது த்ன்ற சவுண்டு. த் அப்படிங்கிறது இந்த மாதிரி சிம்பல். திங்க், திங், தின், விங், ரிஸ்ட். ஓகேவா? சில முக்கியமான வார்த்தைகளை நான் உங்களுக்கு வாசித்து காட்டப் போகிறேன். அவற்றுக்கு தமிழ் அர்த்தமும் இங்கே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது மிக மிக முக்கியமான வார்த்தைகள், அடிக்கடி ஆங்கிலத்தில் பயன்படக்கூடிய வார்த்தைகள். இது மாதிரி வார்த்தைகளை கற்று வைத்து கொண்டாலே ஆங்கிலம் நன்றாக வாசிக்க முடியும். இந்த வீடியோவில் கடைசி பகுதியில் உங்களுக்கு உச்சரிப்புகளை தர இருக்கிறேன். உச்சரிப்பு எழுத்துக்களோட அந்த உச்சரிப்புகளை சொல்லித்தர இருக்கிறேன். இப்போது இந்த பாடத்தை பார்க்கலாம். இந்த வார்த்தைகளெல்லாம் வாசிக்க வாசிக்க நீங்களும் திருப்பி சொல்லுங்கள். பி, தேனி. பிரீஸ், குளிர்ந்த காற்று. சீஸ், பாலாடை கட்டி. சீக், கன்னம். டீப், ஆழமான. ஈல், விலாங்கு. விலாங்கு மீன். சரியா? இது விலங்குன்னு போட்டிருக்குது. விலாங்கு மீன். ஃபீட், பாதங்கள். ஃபீல், உணர்ந்துகொள். ஃபீஸ், கட்டணம். கிரீன், பச்சை. ஹீல், குணப்படுத்து. ஹீல், குதிங்கால். ஜீப், ஜீப் வண்டி. கீப், வைத்திரு. கீன், மிகுந்த அக்கறை. நீல், முழந்தாளிடு. மீட், சந்தி. நீட், தேவை. நீம், வேப்பம், வேப்பமரம் போன்றவை. அந்த வேப்பமரம் நீம் ட்ரீ அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. பீப், சிறு துளை வழியாக பார். அதாவது ஒளிந்து கொண்டு ஒரு துளை வழியாக அப்படி எட்டி பார்ப்பது, மற்றவருக்கு தெரியாமல் பார்க்கறது தான் பீப் அப்படின்னு அர்த்தம். பீஸ், பட்டாணி. பீல், தோலுரி. ரீட், நாணல் தண்டு. ரீல், ஃபிலிம் சுருள். டீத், பற்கள். வீல், சக்கரம். ட்ரீ, மரம். வீப், அழுதல். வீடு, களை. பயிர்கள் நடுவில் களை முளைக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? வேறு சில
தாவரங்கள், நமக்கு பயனில்லாத செடிக்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய தாவரங்கள், அதை தான் நம்ம களை அப்படிங்கிறோம் தமிழில். ஆங்கிலத்தில் வீடு. வீக் வாரம். புஷ் தள்ளு. புட் வை. குட் நல்ல. ஹுக் கொக்கி. நுக் மூளை. புல் இழு. ஷுட் செய்ய வேண்டும். டு அதற்கு. வுட் மரம். உல் கம்பளி. சூ மெல்லு. வாயில் எதையா போட்டு மெல்றோம் இல்லையா, அதுதான் சூ. சூஸ் தேர்ந்தெடு. க்ளூ விவரக்குறிப்பு. கூல் குளிர்ச்சியான. ஃப்ளூயிட் திரவம். ஃப்ளூட் புல்லாங்குழல். ஃபூல் முட்டாள். கூஸ் கூஸ் வாத்து, அது ஒரு விதமான வாத்து மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பறவை. ஜூஸ் பழச்சாறு. லூப் சுற்று. லூஸ் தளர்ந்த. லூட் கொள்ளை பொருள். கொள்ளை அடிப்பதையும் லூட் அப்படின்னு சொல்கிறோம். கியூப் கனசதுரம். கியூட் அழகான சிறிய ஒரு பொருள், சின்னதாக அழகாக இருந்துச்சுன்னா அதை கியூட் அப்படிங்கிறோம். டியூ பனித்துளி. ஃபியூ சில. நியூ புதிய. நியூஸ் செய்தி. கியூ வரிசை. டியூப் குழாய். டியூன் இசை அமைப்பு. அடுத்தது இந்த பக்கத்திலிருந்து அதே வார்த்தைகள் தான் திரும்ப பார்க்க போகிறோம். நடுவில் அந்த உச்சரிப்பு எழுத்துக்களையும் பார்க்குறோம். சரியா? ஐபிஏ லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஐபிஏ ஆல்ஃபபெட், அந்த சிம்பல், இது ஓசையை குறிக்கக்கூடிய அந்த சிம்பல். அதனால தான் அந்த 2 சாய்வு கோடுகளுக்கு நடுவில் அதை கொடுத்துருக்குறோம். இந்த வார்த்தை இருக்குது, உச்சரிப்பு எழுத்து இருக்குது. இந்த உச்சரிப்பு எழுத்தை வச்சு அது என்ன, அந்த வார்த்தையினுடைய உச்சரிப்பு என்னன்னு சொல்லிடலாம். தமிழ் அர்த்தமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் நான் நடுவில் இருக்கிற அந்த உச்சரிப்பு எழுத்துக்களை வைத்து அதை வார்த்தையை வாசிச்சுக்கிட்டே போகிறேன் நான். ஓகேவா? ரைட்டு. இது தனித்தனி எழுத்தாக முன்பு நான் வாசித்து காட்டினேன். தனித்தனி உச்சரிப்பு எழுத்தையும் வாசித்து காட்டினேன். அது பழைய வீடியோக்களில், இதுக்கு முந்தைய வீடியோக்களில் இருக்கும். சரியா? இப்பொழுது நீங்கள் ஓரளவு கற்று தேர்ந்திருப்பீர்கள். அந்த வீடியோலாம் பார்த்ததுனால உங்களுக்கு அதில் பயிற்சி ஆயிருப்பீங்க. அதனால் அந்த மாதிரி பண்ண தேவையில்லை. அந்த வார்த்தைகளுடைய உச்சரிப்பை நேரடியாக வாசிச்சுட்டு போகிறேன். பி ப்ரீஸ் சீஸ். சரியா? இந்த மாதிரி சிம்பிள் இருந்தால் சு அப்படிங்கிற சிம்பிள், அதனால தான் சீஸ் அப்படிங்கிறோம். சீக் டீப். ஈல் ஃபீட். ஃபீல் ஃபீஸ். கிரீன் ஹீல் ஹீல். 2 வார்த்தைகளுக்கும் அதே உச்சரிப்பு தான். ஜீப், இந்த உச்சரிப்பு ஜ அப்படிங்கிற உச்சரிப்பு, அதனால இது ஜீப். கீப் கீன். நீல் மீட். நீட் நீம். பீப் பீஸ். பீல். ரீட்
reel, teeth, wheel, tree, weep, weed, week. இப்போ இதெல்லாம் உ அப்படிங்கிற உச்சரிப்பு வரும். புஷ் இந்த சிம்பல் இருந்ததுன்னா அது ஷ். சரியா? இது வந்து உ. புட், குட், ஹுக், நுக், புல், ஷுட், டு, would, wool. இந்த உச்சரிப்பெல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊ என்ற நெடில் ஓசை. இதில் ஒரே ஒரு வார்த்தையில் ஊ என்ற நெடில் ஓசை இருக்குது. மற்றதெல்லாம் ஊ அப்படிங்கிற ஓசை தான். இதில் எல்லாமே அந்த ஊ என்ற நெடில் ஓசை. இப்போ நான் வாசிக்கிறேன். சூ, சூஸ், க்ளூ, கூல், fluid, flute, fool, goose, juice, loop, loose, loot, cube, cute, due, few, new, news, queue, tube, tune. இந்த பாடம் மிகவும் எளிமையான பாடம். இதில் ஒரே மாதிரியான உச்சரிப்புள்ள வார்த்தைகளை வரிசைப்படுத்தி கொடுத்துருக்குறோம். அதுவும் அடிக்கடி ஆங்கிலத்தில் பயன்படக்கூடிய வார்த்தைகள். அதனால் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இப்போ இந்த வார்த்தைகள் அர்த்தத்தோடு கொடுத்துருக்குறோம். நான் சொல்ல சொல்ல நீங்களும் திருப்பி சொல்லணும். பெட், பந்தயம் கட்டுதல். பெட், கட்டில். பெட்டர், மற்றொன்றை விட சிறந்தது. பெக், பிச்சை. பெகர், பிச்சைக்காரன். பெஞ்ச், பெஞ்ச் என்றால் உட்காரக்கூடிய பெஞ்ச். பெல், மணி. பெஸ்ட், மிகச்சிறந்த. பிரெட், பிரெட் ரொட்டி. பிரெட், அகலம். டெப்த், ஆழம். டெட், இறந்த. டெட், கடன். இதில் இந்த பி என்ற எழுத்து உச்சரிக்கக்கூடாது. சரியா? டிஇடி இருந்தால் எப்படி இருக்கும்? டெட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்படி தான் உச்சரிக்கணும். சரியா? அடுத்தது டெக், கப்பலின் மேல் தளம். டென், குகை. டெஃப், செவிடு. டெத், மரணம். டெஸ்க், சாய்வு மேஜை. பள்ளிகளெல்லாம் நம்ம டெஸ்க் இருக்கு இல்லையா? அதுதான். எக், முட்டை. எட்ஜ், விளிம்பு. என்டர், நுழை. ஒரு வாசல் வழியாக நுழைவது, அதெல்லாம் நம்ம என்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது ஃபெச், சென்று எடுத்து வருதல். பிரிங்னா கொண்டு வருதல். ஃபெச்னா ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து ஒரு பொருளை எடுத்துகிட்டு வருது, அதுதான் ஃபெச். ஃபெல், விழுதல். ஃப்ரெஷ், புதிய மெருகு கலையாத. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படிங்கிறாங்களே, காய்கறியெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு என்ன அர்த்தம்? அது புதுசாக இருக்குது, அது வாடி போகலை அப்படின்னு அர்த்தம். கெட்,
பெரு. ஜெம், ரத்தினக்கல். நம்ம வைரம், வைடூரியம், கோமேதகம் போன்ற கற்கள், மரகதம் போன்ற எல்லா கல்லும் நம்ம ரத்னம் அப்படின்னு பொதுவான வார்த்தையில் சொல்கிறோம். அதே மாதிரி ஆங்கிலத்தில் ஜெம் என்று பொதுவான வார்த்தையில் சொல்கிறாங்க. ஜென்டில், மென்மையான. ஹெட், தலை. ஹெட்ஜ், முட்புதர். ஹென், கோழி. ஹெல், நரகம். ஜெட், ஜெட் விமானம். கெட்டில், கெட்டில் அதாவது தண்ணி கொதிக்க வைக்கிற கெட்டில். லெட், அனுமதி. லெட்டர், கடிதம். லெக், கால். லெமன், எலுமிச்சை. லெவல், மட்டம். லெஸ், குறைவு. மெட், சந்தித்தார். மென், மனிதர்கள். நெட், வலை. நெக், கழுத்து. நெஸ்ட், பறவை கூடு. பறவை கூடு கட்டுது இல்லையா, அதை தான் நம்ம நெஸ்ட்டுன்னு சொல்கிறோம். மரத்து மேலே கட்டுது இல்லையா அது. பெட், வளர்ப்பு பிராணி. பெக்கு, கொத்துதல். இந்த கோழியெல்லாம் கொத்துது இல்லையா, அது நம்ம பெக் அப்படிங்கிறோம். பென், பேனா. பெஸ்ட், பயிரை கெடுக்கும் பூச்சி. ரெஸ்ட், ஓய்வு. செட், அமைத்தல். செல், விற்பனை செய். சென்ட், அனுப்பு. 10, 10. டென்ட், கூடாரம். டெல், சொல். டெஸ்ட், சோதனை. வெப், சிலந்தி வலை. வெட், ஈரமான. வென், எப்பொழுது. வெல், கிணறு. வெல்டு, பற்ற வைப்பு. இந்த இரும்பு, அலுமினியெல்லாம் பற்ற வைக்கிறாங்க இல்லையா, அதுதான். வெஸ்ட், மேற்கு, மேற்கு திசை. எட், இன்னும். எஸ், ஆம். எல், கத்து. எல்லோ, மஞ்சள் நிறம். சரியா? இப்பொழுது இந்த வார்த்தைகளுக்கான உச்சரிப்பு எழுத்துக்களும் பக்கத்தில் கொடுத்துருக்குறோம். ஐபிஏ லெட்டர்ஸ். அந்த எழுத்துக்கள் உங்களுக்கு ஓரளவு தெரியும், ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோலாம் நான் அதை கற்றுக் கொடுத்துருக்குறேன், தெரியும் ஓரளவு. இருந்தாலும் உங்களுக்கு இதை புரியும். இந்த எழுத்துக்களை வச்சு ஒரு வார்த்தையினுடைய உச்சரிப்பை நம்ம சொல்லிடலாம். ஓகேவா? அது 2 சாய்வு கோடுகளுக்குள்ளே கொடுப்பாங்க. இது இங்கிலீஷ்லேருந்து இங்கிலீஷில் உள்ள டிக்ஷனரிகள், ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரி, கேம்பிரிட்ஜ் டிக்ஷனரி, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் இந்த மாதிரி உச்சரிப்பு எழுத்துக்கள் கொடுத்துருப்பாங்க. இப்போ இதை மறுபடியும் பார்க்கலாம். இங்கே நான் வாசிச்சுட்டு போகிறேன், ஏன்னா உங்களுக்கு இந்த வார்த்தையும் வாசிச்சிட்டேன், அர்த்தமும் வாசிச்சிட்டேன். இந்த உச்சரிப்பு எழுத்துக்களை வச்சு அந்த உச்சரிப்பை நான் வாசிச்சுட்டே போகிறேன். நீங்கள் அதுக்கும் திரும்ப சொல்லலாம். நான் சொல்லும் வார்த்தைகளை நீங்களும் திருப்பி சொல்லுங்கள். பெட், பெட். அப்போ இந்த நடுவில் போட்டிருக்க அந்த சிம்பிள், இது ஏ அப்படிங்கிற உச்சரிப்பு, ஞாபகம் வச்சுக்கோங்க. பெட்டர், பெக், பெகர். பெஞ்ச், பெல், பெஸ்ட், bread. Breadth, depth, dead, debt, deck, den, deaf, death, desk, egg,
edge, enter, fetch, fell, fresh, get, gem, gentle, head, hedge, hen, hell, jet, kettle, let, letter, leg, lemon, level, less, met, men, net, neck, nest, pet, peck, pen, pest, rest, set, sell, send, ten, tent, tell, test, web, wet, when, well, weld, west, yet, yes, yell, yellow. Dear students, அன்பு மாணவர்களே, ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். ஆங்கிலம் வாசித்தல் பயிற்சி. இந்த பாடங்கள் மிகவும் முக்கியமானவைகள். ஆங்கிலத்தில் அதிகம் பயன்படும் வார்த்தைகளை நாங்கள் சரியான உச்சரிப்புடன் தருகிறோம். உங்களுக்கு அதனுடைய அர்த்தமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல் கடைசியில் உச்சரிப்பு எழுத்துக்களையும் தருகிறோம். இப்பொழுது நாம் பாடத்துக்கு செல்லலாம். இப்போ இந்த வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன், நீங்களும் திருப்பி சொல்லுங்கள். கெயின் பிரம்பு, கேஸ் பெட்டி, கேவ் குகை, செயின் சங்கிலி, சேஞ்ச் மாற்று, சேஸ் துரத்து, டேம் பெண், டேட் நாள் அல்லது தேதி, டே பகல் அல்லது கிழமையை நம்ம டே அப்படிங்கிறோம். சண்டே, மண்டே அது மாதிரி. 8 8, ஃபேஸ் முகம், ஃபெய்டு மங்குதல், ஃபெயில் தவறுதல், ஃபெயிண்ட் மயங்குதல், அதாவது மயக்கம் போட்டு விழுறது. சரியா? அதுதான் நம்ம ஃபெயிண்ட் அப்படிங்கிறோம், ஒரு மயக்க நிலைமைக்கு போகிறது. ஃப்ரேம் சட்டம், கெயின் லாபம் அடைதல், கேம் விளையாட்டு, கேட் நுழைவாயில் கதவு. ஒரு வீட்டில் பல கதவுகள் இருந்தாலும் முதல்ல இருக்கிற அந்த நுழைவாயில் கதவு பெரும்பாலும் அது இரும்பில் கிரில்லாம் இருக்கும். அதுதான் நம்ம கேட் அப்படிங்கிறோம். கேஜ் அளவிடும் கருவி, கிரேட் தரம், கிரெயின் தானிய மணி, கிரேப் திராட்சை. அடுத்த பக்கம். கிரேட் பெரிய அல்லது சிறந்த, மிக உயர்வான அல்லது மிக எல்லாத்துலேயும் மிக சிறந்த அப்படின்னு. கிரே சாம்பல். இந்த வார்த்தை அதாவது சாம்பல் நிறத்தை குறிக்கக்கூடியது. இந்த கிரே என்ற வார்த்தை இது பிரிட்டிஷ் ஸ்பெல்லிங். அமெரிக்கன் ஸ்பெல்லிங் GRAY வரும். சரியா? சில சமயம் இந்த ஏ போட்டிருப்பாங்க, அதை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. என்னது
இது சாம்பல் நிறம் அப்படின்னா GREY தானே. ஏன் GRAY போட்டிருக்காங்கன்னு யோசிப்பீங்க. அது வந்து அமெரிக்கன் ஸ்பெல்லிங். அமெரிக்கர்கள் அந்த ஸ்பெல்லிங்கை பயன்படுத்துகிறாங்க. ஹெயில் உயர்த்து அல்லது பனிமழை. சரியா? யாரோ ஒருத்தரை நம்ம புகழ்கிறோம், வாழ்க வாழ்கன்றோம் இல்லையா, அதுதான் ஹெயில் அப்படிங்கிறது. பனிமழை, பனிக்கட்டி மழையாக பெய்யுது இல்லையா, அதையும் ஹெயில் அப்படிங்கிறாங்க. ஹே வைக்கோல். சரியா? வைக்கோல் ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறாங்க? ஹேய் அப்படிங்கிறாங்க. ஜெயில் சிறை, சிறைச்சாலை அதெல்லாம். லேம் முடமான, அதாவது நடக்க முடியாத. லேட் தாமதமான. லேத் இரும்பு கடைசல் கருவி. இரும்பு வேலைகள்லாம் செய்கிறதுக்கு சில ஒர்க் இருக்குது, அந்த இயந்திரங்கள் இருக்குது, அந்த கருவி தான் லேத் அப்படிங்கிறோம். மெய்டு பணிப்பெண். மேய்க்கு செய். மே ஒருவேளை. நெயில் ஆணி நகம், ரெண்டுத்தையும் நெயில் அப்படின்னு தான் சொல்கிறோம். நெய்ம் பெயர். பேஜ் பக்கம். பெயில் வாளி. நம்ம பக்கெட்ன்றோம் இல்லையா, பக்கெட்னாலும் கரெக்டாக, பெயில்னாலும் கரெக்டாக. பெயின் வலி. பெயிண்ட் வர்ணம். பெயில் மங்கலான. பேப்பர் காகிதம். பேஸ்ட் பசை. பே பணம் செலுத்து. பிளெயின் அலங்காரமற்ற. இப்போ இந்த உச்சரிப்பெல்லாம் ஏன்னு தானே உச்சரிக்கணும். நான் ஏன் ஏய் அப்படிங்கிற உச்சரிப்பு கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். உண்மையில் ஆங்கிலேயர்கள் பயன்படுத்தக்கூடிய உச்சரிப்பு அதுதான். அவர்கள் அந்த விதமாக தான் உச்சரிக்கிறாங்க. சரி, அடுத்துள்ள வார்த்தைகளை பார்க்கலாம். ப்ளே விளையாடு. ப்ரே வணங்கு. ப்ரே இறை. அதாவது ஒரு விலங்குக்கு இரையாகக்கூடிய இன்னொரு விலங்கை நம்ம என்ன சொல்லி சொல்கிறோம்? ப்ரே அப்படிங்கிறோம். இரையாகக்கூடிய விலங்கு, உண்ணப்படும் விலங்கு அல்லது வேட்டையாடப்படும் விலங்கு. ரேஸ் வேகப்பந்தயம். ரெயில் தண்டவாளம். ரெயின் மழை. ரைட் விலை வீதம். ரே ஒளிக்கதிர். ரெயின் அரசாளுதல். இதையும் ரெயின் அப்படின்னு தான் சொல்லணும். மழையும் ரெயின் தான் சொல்லணும். ரெண்டும் ஒரே உச்சரிப்பு தான். சேஃப் பாதுகாப்பான. செயின்ட் துறவி. செயில் விற்பனை. சேவ் பாதுகாப்பான அல்லது பாதுகாத்துக்கொள் அப்படின்னு அர்த்தம். சே சொல். ஸ்கேல் அளவுகோல். ஷேடு நிழலான. ஷேக் குலுக்கு. ஸ்பேஸ் இடைவெளி. ஸ்டேட் நிலை. டேபிள் மேஜை. டெய்ல் வால். டேக் எடு. அடுத்த பக்கம். டெய்ல் கதை. டேப் நாடா. டேஸ்ட் சுவை. வெயின் வீண் வீணான அப்படின்னு அர்த்தம். வேக் விழி விழித்து எழு அப்படின்னு அர்த்தம். தூக்கத்திலிருந்து எழுந்துரு அப்படின்னு அர்த்தம். வேஸ்ட் வீண். வே வழி. இப்பொழுது நம்ம உச்சரிப்பு எழுத்துக்களை பார்க்கலாம். அந்த உச்சரிப்பும் பார்த்துட்டே வரலாம். இதில் எல்லாத்துலேயும் பார்த்தா இந்த உச்சரிப்பு வரும். ஈயும் ஐயும் சேர்ந்த மாதிரி. அது ஏய். இது ஏ, இது ஈ. ஏய். சரியா? எல்லாத்துலேயுமே ஏய் ஏய் அப்படிங்கிற உச்சரிப்பு தான் வரும். சரியா? நீங்கள் வந்து ஏன்ற உச்சரிப்பு, தமிழில் வந்து நெடில் எழுத்து இருக்கு இல்லையா, ஏ அந்த உயிரெழுத்து, அந்த உச்சரிப்பு நினைப்பீங்க. ஆனால் உண்மையான உச்சரிப்பு ஏய் அப்படிங்கிற உச்சரிப்பு. கெயின் கேஸ். கேவ் செயின். சேஞ்ச் சேஸ். டேம்
date, day, eight, face, fade, fail, faint, frame, gain, gain, gate, gauge, grade, grain, grape, great, gray, hail, hay, jail, lame, late, late, made, make, may, nail, name, page, pail, pain, paint, pail, paper, paste, pay, plain, play, pray, pray, race, rail, rain, rate, ray, rain, safe, saint, sail, save, say, scale, shade, shake, space, state, table, tail, take, tail. இங்கே வந்து லேசாக அப்படிங்கிற உச்சரிப்பு அது ரொம்ப சின்னதாக போட்டிருக்காங்க. அப்படின்னா என்னென்னா இது உச்சரித்தாலும் உச்சரிக்கலாம், இல்லைனாலும் இல்லை. சரியா? டேபிள் அப்படின்னு சொல்லலாம், அல்லது டேபிள் அப்படின்னு சொல்லலாம். டேப், டேஸ்ட், வெயின், வேக், வேஸ்ட், வேய். இந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். எல்லா வார்த்தைகளுக்கும் ஒரே விதமான உச்சரிப்பு வரும். சரியா? எல்லாத்துலேயுமே ஐ அப்படிங்கிற ஒரு உச்சரிப்பு இருக்குது எல்லா வார்த்தைகள்லையுமே. அதை மொத்தமாக படிக்கும்போது உங்களுக்கு மனசில் நல்லா பதிஞ்சிரும். இந்த வீடியோனுடைய இறுதி பகுதியில் இந்த உச்சரிப்பு எழுத்துக்களையும் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். இந்த வார்த்தைகளுக்கு ஏற்ற உச்சரிப்பு எழுத்துக்கள் எவை அப்படின்னு சொல்லி அவற்றையும் வாசித்து காட்ட போகிறேன். இப்போது நான் வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது நீங்களும் திருப்பி சொல்லணும். சரியா? இப்போ நான் படிக்கிறேன். பை, அதனால், பை விலைக்கு வாங்கு, ரெண்டுமே ஒரே அர்த்தம்தான். க்ரை, அழுதல், அழுன்னு ஒரு அர்த்தமும் இருக்குது. டைஸ், பகடைக்காய். இந்த பகடைக்காயில் சில சதுரமாக இருக்கும். சரியா? ஒவ்வொன்றுத்துலேயும் ஒரு ஒரு விதமாக புள்ளிகள் இருக்கும். 1 புள்ளி, 2 புள்ளி, 3 புள்ளின்னு அப்படி இருக்கும். 6 பக்கங்களையும் உடையது. அதுதான் நம்ம டைஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஐ, கண். ஃபைல், கோப்பு. ஃபைனல், கடைசி. ஃபைன், நன்றாக. கிளைடு, வழுக்கி செல் அல்லது வழுக்கி செல்கிறது அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தை தருகிறது. கைடு, வழிகாட்டி. ஹைடு, ஒளிந்துகொள்
அல்லது ஏதோ ஒன்றை ஒளித்து வை அப்படின்ற அர்த்தத்தையும் இது தருகிறது. ஹை உயர்ந்த, ஹைக்கு நடைப்பயணம் செய், ஐஸ் பனிக்கட்டி, ஐடல் சிலை, ஐவி ஒரு வகை பாடற்கொடி, கைண்ட் தன்மையான, நைஃப் கத்தி, லை பொய், லைஃப் வாழ்க்கை, உயிர் அப்படின்னும் சொல்லலாம். இதுக்கு உயிர் இருக்குது அப்படின்னா லைஃப் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். லைட் ஒளி, லைக்கு அது போல அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. விரும்பு அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்குது. அடுத்தது லைம் எலுமிச்சை, லைன் கோடு, மைஸ் சுண்டெலிகள். சரியா, மவுஸ்னா ஒரு எலியை குறிக்குது, ஒரு சுண்டெலி. இது மைஸ்ன்றது பன்மை, சுண்டெலிகள். ஓகேவா. அடுத்தது மைக்கு ஒலி வாங்கி, மைல்டு அளவான, மைல் மைல் தூரம், ஒரு மைல் 2 மைல்றாங்க இல்லையா, கிலோமீட்டர் மாதிரி, அது ஒரு நீளத்தை குறிக்கக்கூடிய ஒரு அலகு. மைண்டு மனம், மை என்னுடைய, மைன் என்னுடையது, நைஸ் நல்ல, நைட் இரவு, 9 9 என்ற எண், பிரைஸ் விலை, ப்ரைடு பெருமை, ப்ரைஸ் பரிசு, ரைம் சிறிய பாடல், ரைஸ் அரிசி, ரைட் வலது பக்கத்தையும் குறிக்கும், சரி என்ற அர்த்தத்தையும் குறிக்கும். ரைப் பழுத்த, ரைஸ் எழு, சைடு பக்கம், சைன் அடையாளம், சைஸ் அளவு, ஸ்கை வானம், ஸ்லைடு வழுக்குதல் போன்ற அர்த்தங்கள், ஸ்பை ஒற்றன், ஸ்ட்ரைக் அடி, டைல் தரை ஓடு, டைம் நேரம், த்ரைஸ் 3 முறை, டைப் வீதம். இப்போ நம்ம உச்சரிப்பு எழுத்துக்களை நம்ம பார்க்கலாம். இந்த வார்த்தைகளுக்குரிய உச்சரிப்பு எழுத்து இந்த 2 சாய்வு கோடுகளுக்குள்ளே கொடுக்கப்பட்டுள்ளது. அதை மட்டும் நான் வாசிச்சுட்டு போகிறேன், கவனிங்க. கூடுமானால் நீங்களும் அதை திருப்பி சொல்லுங்கள். பை பை, க்ரை, டைஸ், ஐ, ஃபைல், ஃபைனல், ஃபைன், கிளைடு, கைடு, ஹைடு. சரி, அப்போ அந்த ஐன்ற ஓசைக்கு இந்த மாதிரி 2 சிம்பிள் சேர்ந்து வந்திருக்கு. ஏ மாதிரி இருக்குது, இது ஐ மாதிரி இருக்கு இல்லையா, 2 சேர்ந்து ஐ அப்படின்னு உச்சரிக்கப்படுகிறது. ஹை, ஹைக், ஐஸ், ஐடல், ஐவி, கைண்ட், நைஃப், லை, லைஃப், லைட், லைக், லைம், லைன், மைஸ், மைக், மைல்டு, மைல், மைண்ட், மை, மைன், நைஸ், நைட்.
9, price, pride, prize, rhyme, rice, right, ripe, rise, side, sign, size, sky, slide, spy, strike, tile, time, thrice, டைப். இது எல்லாமே வந்து ஒரே மாதிரியான ஓசையுள்ள வார்த்தைகள். எல்லாத்துலேயுமே ஓ அப்படிங்கிற ஒரு உயிரோசை எல்லா வார்த்தைகளிலும் வரும். இந்த வீடியோனுடைய இறுதியில் இந்த உச்சரிப்பு எழுத்துக்களையும் உங்களுக்கு நான் சொல்லித்தர இருக்கிறேன். இது வந்து எங்களுடைய புத்தகம், அதாவது நாங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கூட ஒரு புக் வைக்கிறோம், பேசிக் இங்கிலீஷ்னு ஒரு சின்ன புக்கு, அதிலிருந்து எடுக்கப்பட்ட வார்த்தைகள் தான். இப்பொழுது இந்த வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன், நீங்களும் இதை திருப்பி சொல்லுங்க, ஓகேவா? போட், படகு. போஸ்ட், பெருமை பேசு அப்படிங்கிற மாதிரி, பெருமை பேசுதலை குறிக்குது. போல்டு, போல்டுனா தைரியமாக இருக்குது, ரொம்ப திக்காக இருக்குது, ஒரு பொருள் நல்லா திக்காக இருக்குது அப்படின்னா கூட போல்டுன்றோம். போல்டு லெட்டர்ஸ்னால் என்ன அர்த்தம்? நல்லா அழுத்தமான எழுத்துக்கள், சரியா? இந்த எழுத்தெல்லாம் நம்ம போல்டு லெட்டர் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் அழுத்தமாக இருக்குது, மெல்லிய எழுத்து இல்லாமல் போல்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது போன், எலும்பு. போர்டு, பலகை. போ, வில். போனஸ், ஊக்கத்தொகை. கோட், மேலங்கி. க்ளோஸ், நெருங்கி. கோச், பயிற்சி அளி. கோல், நிலக்கரி. கோடு, குறியீடு. கோல்டு, குளிர்ந்த. கோல்ட், குதிரைக்குட்டி. குதிரைக்குட்டி வந்து கோல்ட் என்று அழைக்கப்படுகிறது. கோம், சீப்பு. இதில் பி வந்து சைலண்ட், கோம் அப்படின்னு சொல்லணும். கோன், கூம்பு. க்ரோ, காகம். டோ, பிசைந்த மாவு. சரியா, நம்ம சப்பாத்தி பூரிக்கெலாம் மாவு பிசைகிறோம் இல்லையா, அந்த பிசையப்பட்ட மாவு, அது என்னன்னு சொல்கிறோம்? டோ அப்படிங்கிறோம். ஃப்ளோட், மிதத்தல். ஃப்ளோர், தரை. ஃபோம், நுரை. ஃபோல்டு, மடி அல்லது மடிப்பு. ஃபோர்ஸ், விசை. கோஸ்ட், பேய். கோ, போ. கோல், இது கோல் அடிக்கிறது, ஃபுட்பால் அது மாதிரி விளையாட்டுகளில் கோல் அடிக்கிறது கோல் அப்படிங்கிறோம். கோல்டு, தங்கம். க்ரோ, வளர், அதாவது வளர்றது, அதை க்ரோ அப்படிங்கிறோம். ஹோல்டு, பிடி, ஏதோ ஒன்று நம்ம கையில் பிடிக்கிறோம் இல்லையா, அதான் ஹோல்டு. ஹோல், துவாரம். ஹோம், இது வந்து இல்லம்னு சொல்லலாம், வீடு, இல்லம் அப்படின்னு சொல்லலாம். ஹோப், நம்பிக்கை. ஹோஸ்ட், விருந்தளிப்பவர். ஜோக், சிரிப்பு துணுக்கு. நோ, அறிந்துகொள். லோடு, பாரம் ஏற்று. லோன், கடன். லோக்கல், உள்ளூர். லோ, தாழ்வான. மோல், மச்சம். மோல்டு, அச்சு. நோட், குறிப்பு. ஓக், ஓக்கு மரம்.
ஓல்டு பழைய. ஓப்பன் திற. ஓவர் மேலே. ஓவ் கடன்பட்டு ஈர்த்தல். ஓன் சொந்தமான. ஃபோன் தொலைபேசி. போல் கம்பு. போஸ்ட் தபால். ரோடு சாலை. ரோல் உருளுதல். ரோப் கயிறு. ரோ வரிசை. ஸ்கோல்டு திட்டுதல். ஷோ காட்சி. ஸ்லோ மெதுவாக. ஸ்மோக் புகை. சோ எனவே. சோப் சோப்பு கட்டி. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. சூப் சரியா, சூப் தான். த்ரோட் தொண்டை. இப்பொழுது உச்சரிப்பு எழுத்துக்களை பார்க்கலாம். ஒவ்வொரு வார்த்தைக்கும் உச்சரிப்பு எழுத்தும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அர்த்தமும் இந்த பக்கத்தில் இருக்குது. அந்த உச்சரிப்பு எழுத்துக்களை மாத்திரம் நான் படித்து கொண்டு வருகிறேன். இங்கே இந்த ஈன்ற எழுத்தை தலைகீழ போட்ட மாதிரி இருக்குது இல்லையா, அதுவும் இந்த யூ மாதிரி இருக்குது. இது சேர்ந்து ஓ அப்படிங்கிற ஒரு உச்சரிப்பை தருகிறது. அந்த ஓ அப்படிங்கிற உச்சரிப்பை இந்த 2 குறியீடுகளால் குறிக்கிறாங்க. சரியா, இதை நான் வச்சுட்டே போகிறேன், கவனிங்க. போட் போஸ்ட். போல்டு போன். போர்டு போ. போனஸ் கோட். க்ளோஸ் கோச். கோல். கோட். கோல்டு. கோல்ட். கோம். கோன். க்ரோ. டோ. ஃப்ளோட். ஃப்ளோர். ஃபோம். ஃபோல்டு. இந்த வார்த்தை மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இதிலிருந்து அந்த உச்சரிப்பு. இதெல்லாம் ஓ அப்படிங்கிற உச்சரிப்பு, இதெல்லாம் ஓ அப்படின்னு கொஞ்சம் வித்தியாசமாக ஃப்ளோர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்ஸ் இதுவும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது, அந்த உச்சரிப்பு வித்தியாசமானது. இது கோஸ்ட். கோ. கோல். கோல்டு. க்ரோ. ஹோல்டு. ஹோல். ஹோம். ஹோப். ஹோஸ்ட். ஜோக். நோ. லோட். லோன். லோக்கல். லோ. மோல். மோல்டு. நோட். ஓக். ஓல்டு. ஓப்பன். ஓவர். ஓ. ஓன். ஃபோன். போல். போஸ்ட். ரோட். ரோல். ரோப். ரோ. ஸ்கோல்டு. ஷோ. ஸ்லோ. ஸ்மோக். சோ. சோப். சூப். த்ரோட். சரியா, இதெல்லாமே உச்சரிப்பு ஓ ஓன்னு வருது. இது மட்டும் ஊ அப்படின்ற உச்சரிப்பு. ஓகேவா? டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அன்பு மாணவர்களே, ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். ஆங்கிலம் வாசித்தல் பயிற்சி என்று வீடியோக்களை வெளியிட்டு கொண்டிருக்கிறோம். அது நல்ல எளிமையான முறையில் உங்களுடைய மனதில் பதியும் விதத்தில் அதை கற்றுக் கொடுக்குறோம். இந்த வீடியோவையும் பாருங்கள். இதில் வார்த்தைகள் கொடுத்துருக்கோம், ஒரே மாதிரியான உச்சரிப்பு கொண்ட வார்த்தைகள்.
அவற்றினுடைய தமிழ் அர்த்தம் அதை நீங்கள் மனதில் பதிய வையுங்கள். ஒருவேளை மனதில் பதியவில்லை என்று சொன்னால் மீண்டுமாக போட்டு பாருங்கள். இந்த வார்த்தைகளுக்குரிய உச்சரிப்பு எழுத்துக்களையும் கடைசியில் கொடுத்துருக்கோம், அதையும் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போது நம்ம பாடத்தை பார்க்கலாம். இந்த வார்த்தைகளை வாசிக்கும்போது நீங்களும் திருப்பி சொல்லுங்கள். க்ளவுடு மேகம், கவ் பசு, டவுன் கீழே, டவுட் சந்தேகம், கவுன் உடுப்பு போடுகிற ஒரு உடை, கிரவுண்டு நிலம், ஹவுண்டு வேட்டை நாய், ஹவுஸ் வீடு, ஹவ் எப்படி, லவுட் சத்தமான, மவுண்ட் மலை, நவ் இப்பொழுது, அவுட் வெளியே அல்லது தோற்றல், ரெண்டு அர்த்தத்தையும் குறிக்குது. அவுல் ஆந்தை, ப்ளவ் உழு, ப்ரவுட் பெருமை, ரவுண்ட் வட்டமான, சவுண்ட் ஒலி, சவுத் தெற்கு. இப்போது நாம் உச்சரிப்பு எழுத்துக்களை பார்க்கலாம். இங்கே உச்சரிப்பு எழுத்துக்கள், வார்த்தை உச்சரிப்பு எழுத்துக்கள், தமிழ் அர்த்தம். இதில் உச்சரிப்பு எழுத்துக்களை மாத்திரம் நான் வாசிச்சுட்டு போகிறேன், கவனிங்க. இது மாதிரி ஏ மாதிரி இருக்குது, அடுத்தது யூ மாதிரி இருக்குது, கொஞ்சம் வித்தியாசமாக டிசைனாக இருக்குது. இது ரெண்டும் சேர்ந்தால் அவு அப்படிங்கிற சத்தம். ஓகேவா? தமிழில் அவு என்ற எழுத்து இருக்கு இல்லையா, அக்குக்கு முன்னாடி கடைசியாக, அந்த உச்சரிப்பு தான். அப்போ எல்லாத்துலேயுமே அது இருக்கும் பாருங்கள். க்ளவுட், cow, down, doubt, gown, ground, hound, house, how, loud, mount, now, out, owl, plow, proud, round, sound, south. ஒவ்வொரு வார்த்தையும் நான் வாசிக்கும்போது நீங்கள் திருப்பி சொல்லணும். இந்த வீடியோனுடைய இறுதி பகுதியில் இந்த உச்சரிப்பு எழுத்துக்களையும் உங்களுக்கு நான் சொல்லித்தரப்போகிறேன், இந்த வார்த்தைகளுக்கான உச்சரிப்பு எழுத்துக்கள். சரி, இப்பொழுது வார்த்தைகளை பார்க்கலாம். ஆக்ட் நடி, ஆட் கூட்டு, ஆங்கர் நங்கூரம், ஆங்கிள் கோணம், ஆண்ட் எறும்பு, ஆஸ் கழுதை, பேக் பின்புறம், பேட் கெட்ட, பேட்ஜ் அடையாள வில்லை, பேக் பை, பேங்க் வங்கி, பேட் மட்டை, கேப் வாடகை வண்டி, கேப் தொப்பி, கேட் பூனை, கேட்ச் பிடி, டேம் அணைக்கட்டு, டான்ஸ் நடனம், டேஷ் மோது, ஃபேன் மின்விசிறி, ஃபேட் பருமனான,
கேங் கும்பல். கேப் இடைவெளி. கேஸ் வாயு. கிராண்ட் பெரிய. கிராஸ் புல். ஹாப்பி மகிழ்ச்சியான. ஹேட் தொப்பி. ஹேட்ச் குஞ்சு பொரித்தல். ஹேவ் வைத்திரு. ஜாம் பழக்கூழ். லேக் பற்றாக்குறை. லேட் சிறுவன். லேப் மடி. மேட் பைத்தியம். மேன் மனிதன். மேங்கோ மாம்பழம். மேப் வரைபடம். மேட் பாய். நேப் உறக்கம். பேட் அட்டை. பேண்ட் கால் சட்டை. பேட் தட்டிக்கொடு. ரேக் அலமாரி. ரேக் கந்தை. ரேட் எலி. சேக் சாக்கு. சேட் சோகமான. டேப் தண்ணீர் குழாய். வேன் வேன் வண்டி. வேனிஷ் மறைந்தது. ஏம் சேனைக்கிழங்கு. இப்பொழுது இதே வார்த்தைகளுக்கான உச்சரிப்பு எழுத்துக்களை பார்க்கலாம். அந்த உச்சரிப்பை நான் வாசிச்சுட்டு வரேன். ஆக்ட். ஆட். ஆங்கர். ஆங்கிள். ஆண்ட். ஆஸ். பேக். பேட். பேட்ஜ். பேக். பேங்க். பேட். கேப். கேப். கேட். கேட்ச். டேம். டான்ஸ். இதை டான்ஸ்னு சொல்லலாம். சரியா, ரெண்டு விதமாக உச்சரிக்கிறாங்க. அதனால இது பிரிட்டிஷ் உச்சரிப்பு டான்ஸ் அப்படிங்கிறது, அமெரிக்க உச்சரிப்பு டான்ஸ் அப்படின்வாங்க. டேஷ். ஃபேன். ஃபேட். கேங். கேப். கேஸ். கிராண்ட். கிராஸ். இதுவும் கூட பிரிட்டிஷ் உச்சரிப்பு. இந்த கிராஸ் அப்படிங்கிற இந்த சிம்பல் வேற மாதிரி போட்டிருக்க பாருங்க. இது கிராஸ்னு சொல்லலாம். அமெரிக்கர்களுடைய உச்சரிப்பு கிராஸ். ஹாப்பி. ஹேட். ஹேட்ச். ஹேவ். ஜாம். லேக். லேட். லேப். மேட். மேன். மேங்கோ. மேப். மேட். நேப். பேட். பேண்ட். பேட். ரேக். ரேக். ரேட். சாக்.
sad, tap, van, vanish, yam. இந்த பாடத்தில் ஒரே மாதிரியான உச்சரிப்புள்ள வார்த்தைகளை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அதை கவனிங்க. நீங்களும் அதை சொல்லணும். நான் அந்த வார்த்தையை வாசிக்கும்போது நீங்களும் திருப்பி சொல்லணும். சரியா? இது 48வது பாடம். இது வரைக்கும் 47 பாடங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம். இதெல்லாமே நீங்கள் போட்டு பாருங்கள். உங்களுக்கு ஆங்கிலத்தில் ஈஸியாக நல்லா வாசிக்க முடியும் இதை பயிற்சி செய்தீங்கன்னா. சரியா? இப்பொழுது இந்த பாடத்தை பார்க்கலாம். சர்ச், கிறிஸ்தவ ஆலயம். சர்க்கிள், வட்டம். சர்க்கஸ், சர்க்கஸ். கர்ட், தயிர். கேர்ள், சுருள்முடி. டர்ட், அழுக்கு. ஏர்லி, குறித்த நேரத்துக்கு முன். ஏர்ன், சம்பாதி. எர்த், உலகம். கேர்ள், சிறுமி. ஹர்ப், மூலிகை. ஹர்ட், பசுக்கூட்டம். ஜர்க், குலுக்கல். லேர்ன், கற்றுக்கொள். merge, கல. nerve, தைரியம். nurse, தாதி. person, நபர். purse, மணி பர்ஸ். இப்பொழுது உச்சரிப்பு எழுத்துக்களை பார்க்கலாம். ஒவ்வொரு வார்த்தையும் அடுத்து உச்சரிப்பு எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் அர்த்தமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் இப்பொழுது அந்த உச்சரிப்பு எழுத்துக்களை சுட்டி காட்டி வாசிக்கிறேன். சர்ச், சர்க்கிள், சர்க்கஸ், கர்ட், கேர்ள், dirt, early, earn, earth, girl, herb, herd, jerk, learn, merge, nerve, nurse, person, purse. Dear students, அன்பு மாணவர்களே, ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். ஆங்கிலம் வாசித்தல் பயிற்சி. இந்த வரிசையில் ஆங்கிலம் சுலபமாக வாசிப்பதற்கு பயிற்சி கொடுத்துருக்குறோம். இது ஒன்றொன்றையும் பாருங்கள். இந்த வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நல்லா நீங்கள் கற்றுக்கலாம். இப்போது இந்த வார்த்தைகளை நான் வாசிக்கும்போது நீங்கள் திருப்பி சொல்லுங்கள். இந்த வீடியோனுடைய முடிவில் இந்த வார்த்தைகளுடைய உச்சரிப்பு எழுத்துக்களை சொல்லித்தரேன். இதில் என்னென்னா எல்லா வார்த்தைகளும் ஒரே விதமான உச்சரிப்பு கொண்டவையாக தான் இருக்குது, இந்த கடைசி வார்த்தையை தவிர. அது என்னன்றதையும் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள். இது சியர், உற்சாகம் ஊட்டு. டியர், அன்புள்ள. டியர், மான். இந்த ரெண்டு வார்த்தையும் நம்ம டியர்னு தான் சொல்லணும். ஓகேவா? அதுதான் ஆங்கிலேயர்கள் அப்படி தான் உச்சரிக்கிறாங்க. இயர், காது. ஃபியர், பயம். கியர், வேகமாற்றி. ஹியர், கேள்.
here, இங்கே. near, அருகில். peer, ஒத்த வயதுடையவர். real, உண்மையான. smear, தடவு. spear, ஈட்டி. poor, ஏழை. இப்பொழுது இவற்றுடைய உச்சரிப்பு எழுத்துக்கள். இங்கே இந்த உச்சரிப்பு எழுத்துக்களை காட்டி உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். cheer, near, near, ear, fear, gear, here, here, near, peer, real, smear, spear, poor. இந்த ஒரு வார்த்தை மட்டும் கொஞ்சம் மாறுபட்டது. ஓகேவா? இதில் சற்று பெரிய வார்த்தைகள், நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தான், ஆனால் சற்று பெரிய வார்த்தைகள். அவற்றுடைய உச்சரிப்புகளை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதனுடைய தமிழ் அர்த்தத்தையும் நான் சொல்லிட்டு வரேன். இதில் உங்களுக்கு பேப்பரில் கொடுக்கல, இருந்தாலும் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். முதலாவது வார்த்தை பனானா. சரியா? பனானா, அதாவது இது வாழைப்பழம், பனானா. அடுத்தது இது என்னென்னா பேஸ்பால். பேஸ்பால் அப்படின்னா ஒரு விளையாட்டு, கிரிக்கெட் மாதிரி ஒரு மட்டைப்பந்து அமெரிக்காவில் விளையாடப்படுகிறது. அடுத்தது பட்டர்ஃப்ளை. பட்டர்ஃப்ளை அப்படின்னா வண்ணத்து பூச்சி அப்படிங்கிறோம். அடுத்தது கால்குலேட்டர். கால்குலேட்டர் அப்படின்னா நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா, கால்குலேட்டர், கணக்கு போடுறதுக்காக சின்ன கருவி, அதுதான். அடுத்தது கேரட். கேரட், கேரட்னா நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா, கேரட் காய்கறிகளில் ஒன்று. நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர். சரியா? கம்ப்யூட்டர். அந்த கம்ப்யூட்டர் அப்படின்னு இந்த இடத்த கொஞ்சம் அழுத்தி உச்சரிக்கிறோம், இந்த கம்ப்யூட்டர் அப்படின்ட்டு. அதுக்கு தான் இங்கே ஒரு மார்க் கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரெஸ் மார்க் அப்படின்னு பேர், ஒரு கொட்டேஷன் மார்க் மாதிரி மேலே ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை அடுத்து வருகிற அந்த அட்சரத்தை, அந்த சிலபலை கொஞ்சம் அழுத்தமாக உச்சரிக்கணும். எல்லாத்துலேயுமே அது மாதிரி மார்க் இருக்கும் பாருங்கள். இதில் வந்து பனானா, அதில் வந்து அந்த ரெண்டாவது சிலபல். இந்த பேஸ்பால், பட்டர்ஃப்ளை, அதிலெல்லாம் முதல் சிலபல் நம்ம அழுத்தி உச்சரிக்கிறோம். கால்குலேட்டர், கேரட் எல்லாத்துலேயும் முதல் சிலபல். இதில் வந்து ரெண்டாவது சிலபலை அழுத்தி உச்சரிக்கிறோம். அடுத்தது பாருங்கள், இது டொனேட். சரியா? நம்ம டொனேட் அப்படிங்கிறோம். டொனேட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒன்றை நன்கொடையாக அளித்தல், அதுதான் இந்த வார்த்தை. அடுத்தது எஜுகேஷன். சரியா? எஜுகேஷன். எஜுகேஷன் அப்படின்னா கல்வின்னு அர்த்தம். இங்கே அந்த ஸ்ட்ரெஸ் இருக்குது, அதனால் அந்த கே அப்படிங்கிறத அழுத்தி சொல்கிறோம், எஜுகேஷன். சரியா? இதை வந்து முதன்மையான ஸ்ட்ரெஸ், ப்ரைமரி ஸ்ட்ரெஸ். இது ரெண்டாவது ஸ்ட்ரெஸ், ரெண்டாம் நிலை ஸ்ட்ரெஸ், அதாவது செகண்டரி ஸ்ட்ரெஸ் கீழே போட்டாங்கன்னா. அப்போ இதுதான் ரொம்ப அழுத்தி உச்சரிக்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக இந்த சிலபலை நம்ம கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து உச்சரிக்கிறோம். சரியா? சிலபல்னால் என்ன, தமிழில் நம்ம அட்சரம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது 2-3 எழுத்து சேர்ந்து ஒரு ஓசையை உருவாக்குது இல்லையா, அதுதான். அடுத்தது எலஃபண்ட். சரியா? எலஃபண்ட், இந்த ஏ அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லா உச்சரிக்கிறோம் அழுத்தி. என்வலப். சரியா? என்வலப். இப்போ உங்களுக்கு எலிஃபண்ட்னா தெரியும், யானை. சரியா? அதை தான் எலிஃபண்ட் அப்படின்னு சொல்கிறோம். என்வலப்,
சரியா? அதுவும் எப்படி சொல்கிறாங்க? envelope அப்படிங்கிறாங்க, அதாவது ஆங்கிலேயர்கள். அப்படின்னா கவர், நம்ம வந்து போஸ்டல் கவர்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுதான். அடுத்தது ஃபென்டாஸ்டிக். ஃபென்டாஸ்டிக் அப்படின்னு என்ன அர்த்தம்? ரொம்ப அதிக அற்புதமான, ரொம்ப சூப்பர்ன்றோம், நம்ப முடியாத அளவுக்கு சிறப்பாக இருக்கிறது, அதுதான் ஃபென்டாஸ்டிக். அடுத்தது கார்பேஜ். கார்பேஜ்னா குப்பை, குப்பை கூளங்கள் அது. அடுத்தது ஐடியா. ஐடியா, சரியா? ரெண்டாவது சிலபிள் ஸ்ட்ரெஸ், ஐடியா. நெக்ஸ்ட்டு இமேஜினேஷன், சரியா? இமேஜினேஷன். இந்த மாதிரி ஷன்னுன்னு முடியுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி உள்ள சிலபில் கொஞ்சம் அழுத்தமாக வச்சுருப்பாங்க. இமேஜினேஷன், ஓகேவா? அதே மாதிரி தான் அடுத்தது இன்ஃபர்மேஷன், ஓகேவா? இது ப்ரைமரி ஸ்ட்ரெஸ், இது செகண்டரி ஸ்ட்ரெஸ். அடுத்தது லைப்ரரி. லைப்ரரி, இதனுடைய அர்த்தத்தை சொல்லிடுறேன். ஐடியானா நமக்கு தெரியும், ஒரு புது யோசனை. இமேஜினேஷன், இமேஜினேஷன் அப்படின்னா ஒரு கற்பனை. இன்ஃபர்மேஷன் அப்படின்னா தகவல் அப்படின்னு அர்த்தம். லைப்ரரி அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நூல் நிலையம் அல்லது நூலகம். அடுத்தது மேகசீன். மேகசீன் அப்படின்னா பத்திரிக்கை. அடுத்தது மேத்தமேட்டிக்ஸ். கணக்குன்றது நம்ம ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறோம்? மேத்தமேட்டிக்ஸ். அடுத்தது மோட்டார் சைக்கிள். மோட்டார் சைக்கிள், அது உங்களுக்கு தெரியும், சரியா? அந்த 2 சக்கரம் உள்ள மோட்டார் சைக்கிளை நம்ம அப்படி சொல்கிறோம். அடுத்தது பென்சில். பென்சில் நம்ம பயன்படுத்தக்கூடியது. பாப்கார்ன். பாப்கார்ன் சாப்பிட்ருக்கோம் இல்லையா, சோளப்பொரி. பாப்புலேஷன். பாப்புலேஷன் அப்படின்னு என்ன அர்த்தம்? மக்கள் தொகை அப்படின்னு அர்த்தம். நிறைய மக்கள் கூட்டமாக ஒரே இடத்துல தங்கியிருந்தாங்கன்னா அது பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. அடுத்தது ரெஃப்ரிஜிரேட்டர். ரெஃப்ரிஜிரேட்டர் நம்ம பயன்படுத்துகிற ஃப்ரிட்ஜு, சரியா? காய்கறி பழம்லாம் வைக்கிறோம் இல்லையா, கூலிங்காக இருக்கிறதுக்கு, அதுதான். அடுத்தது ஸ்ட்ராபெரி. ஸ்ட்ராபெரி அப்படிங்கிறது அந்த பழம், அந்த நமக்கு சிவப்பாக இருக்கும் இல்லையா, அந்த பழம். டெலிவிஷன். டெலிவிஷன், சரியா? அல்லது டெலிவிஷன், அந்த முதல் சிலபலையும் ஸ்ட்ரெஸ் பண்ணலாம், அந்த வி அப்படிங்கிறதும் சில பேர் ஸ்ட்ரெஸ் பண்ணி உச்சரிக்கிறாங்க. அடுத்தது டிரான்ஸ்போர்ட்டேஷன். டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னா போக்குவரத்து அப்படின்னு அர்த்தம். அடுத்தது வெக்கேஷன். வெக்கேஷன் அப்படின்னா நமக்கு தொடர்ச்சியாக ஒரு 5-6 நாள் லீவ் விட்றாங்க, அல்லது மொத்தமாக ஒரு மாதம் லீவ் விட்றாங்க இல்லையா, அதெல்லாம் என்ன சொல்கிறோம்? வெக்கேஷன். அடுத்தது வெஜிடபிள். வெஜிடபிள் அப்படின்னா காய்கறியை குறிக்கிறது. அடுத்து வின்டர். வின்டர் என்றால் குளிர்காலம் என்று பொருள். அடுத்தது ஆஸ்ட்ரோநாட். ஆஸ்ட்ரோநாட் அப்படின்னா என்ன அர்த்தம்? விண்வெளியில் பயணம் செய்யக்கூடியவர் ஒரு ஆஸ்ட்ரோநாட், சரியா? ராக்கெட்லலாம் பயணம் செய்கிற விண்வெளி வீரர் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பியூட்டிஃபுல். பியூட்டிஃபுல், ரொம்ப அழகான. நெக்ஸ்ட்டு பேஸ்கெட் பால் அல்லது பாஸ்கெட் பால். இது வந்து பெரும்பாலும் நம்ம பேஸ்கெட் பால் அப்படின்னு தான் சொல்கிறோம், அதுவும் சரிதான். ஆனால் ஆங்கிலேயர்கள் அதை பாஸ்கெட் பால் அப்படிங்கிறாங்க. ஓகே. அடுத்தது டிலிஷியஸ். டிலிஷியஸ் என்றால் மிகவும் சுவையான அப்படின்னு அர்த்தம். அடுத்து எம்ப்ளாய்மெண்ட். எம்ப்ளாய்மெண்ட், நம்ம இதை எம்ப்ளாய்மெண்ட்ன்றோம், சரியா? சரியான உச்சரிப்பு எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா வேலை வாய்ப்பு, சரியா? அடுத்தது என்கரேஜ். என்கரேஜ் அப்படின்னா ஒருவரை உற்சாகப்படுத்துதல். அடுத்தது என்வாயரன்மெண்ட். என்வாயரன்மெண்ட் அப்படின்னா சுற்றுச்சூழல் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது எக்ஸ்பெரிமெண்ட். எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா சோதனை செய்கிறது, பரிசோதனை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு இன்வெஸ்டிகேட். இன்வெஸ்டிகேட், சரியா? ஒரு குற்றம் நடந்ததுன்னா துப்பு துளக்குறாங்க இல்லையா, அதுதான் இது. ஒரு காரியத்தை
ஆராய்ந்து பார்த்தல், ஆய்ந்து பார்த்தல் எப்படி இப்படி நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறது. அடுத்தது மேக்னிஃபிஷன்ட். சரியா? மேக்னிஃபிசன்ட் அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மிகவும் பெரிய அப்படின்னு அர்த்தம். ரொம்ப ரொம்ப பெரிய, பிரம்மாண்டமான அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இந்த பாடத்தில் இவ்வளவு வார்த்தைகள் தான். இது உங்களுக்கு ஓரளவு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இதுவரைக்கும் நாங்கள் 49 வீடியோ, இது ஒரு 50வது வீடியோ. இந்த எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆங்கிலம் நன்றாக வாசிக்கிற ஒரு திறமை வந்திருக்கும். இது அடிப்படை நிலை. அதை அடுத்து நம்ம இன்டர்மீடியட் லெவலில் நம்ம ரீடிங் சொல்லிட்டு வாக்கியங்கள், சிறு பத்திகள் அதெல்லாம் வாசிக்கிற பயிற்சி அது நான் அடுத்து தொடங்க இருக்கிறேன். ஆக இந்த அடிப்படை வாசித்தல் பயிற்சி இந்த வீடியோவோட நிறைவு பெறுகிறது. இந்த வீடியோவை அல்லது வீடியோக்களை கண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி. இதை ஷேர் செய்தவர்களுக்கு நன்றி. எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி. ஏன்னா ஒரு சப்ஸ்கிரைப்பும் கூட, ஒருத்தர் சப்ஸ்கிரைப் பண்ணாலே அது எங்களுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை அளிக்கிறது. எங்களுடைய ரொம்ப கஷ்டமான உழைப்பு இது. அதற்கு ஒரு பலனாக நாங்கள் அதை சந்தோஷமாக ஏற்கிறோம். உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாக நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.